இந்தமாரி ஸ்டேஜ் 3ல இன்ஃபில்ட்ரேட்டிங் யங் ஏஜ் குரூப்பில் ரேடியேஷன், கீமோ, இம்யூனோதெரப்பி நான் சொன்ன மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்து அடுத்த பெட் ஸ்கேனில் டிசீஸ் இல்லை இப்படின்னு வந்தவங்களும் இருக்காங்க. நம்ம என்னென்ன நல்ல விஷயம் நடந்திருக்குங்கிறத எடுத்துக்குவோம். இர்ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க உங்கள் பேஷண்ட் இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா இருக்காங்க தான். அவங்கள மோட்டிவேட் தான் பண்ணணும். முடிச்சுட்டு கீமோ ரேடியேஷன் முடிச்சுட்டு ரெசிடியூ இருந்து ஆப்ரேட் பண்ணி அடுத்து கீமோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இர்ரெகுலராக வந்தவங்களும் இருக்காங்க தான். அவங்களுக்கு ரெக்கரன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஃபாலோ பண்ண வைக்கணும். கேன்சரில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப். கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரையும் கூட நமக்கு அப்படி இருக்கலாம். சில பேர் ரெகுலராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஃபாலோ அப் ரெகுலராக இருக்கிற பட்சத்தில் லாஸ்ட் வீடியோலையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து 6 மாதம் வராமல் இருந்து தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அது ரொம்ப பரவி இருக்குங்கிறத தாண்டி ரெகுலர் செக்கப்பில் வரும்போது டாக்டர் கை வச்சு பார்த்து சின்னதாக டவுட்டாக இருக்குங்கன்னு பார்த்து அப்பயே கண்டுபிடிச்சி அதை திருப்பியும் குணப்படுத்துகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க பரவி இருந்தாலுமே.